இப்போ நம்ம வந்து நீட் எக்ஸாம் நடக்கிற ஒரு எக்ஸாம் சென்டரில் இருக்கும், தமிழகத்தில் இருக்கும். கண்ணூர் என்ன இப்போ வந்துட்டு இருக்க, நீ அடிச்சால கேரளாவில் இருப்பியா, வராத வரானே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நீட் எக்ஸாம் நடக்கிற இடத்துல இருக்கோம். ஒரே பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காங்க, மக்களும் சரி, மாணவர்களும் சரி, பேரண்ட்ஸும் சரி, என்ன சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது என்ன ஏதுன்னு தீவிர விசாரணையில் அலசி ஆராய போகிறோம். இன்று நீட் எக்ஸாம் என்ன நடந்தது, ஏது நடந்தது சொல்ல மாட்டோம், டிவியில் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ஹால் வாசல்ல சார் இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். ஏன் ஒரு டென்ஷன் ஆகீங்க, என்ன பிரச்சனை சார் முழு கை சட்டையை போட வர மாட்டாங்க, வெட்டி விட்டுறாங்க, பெல்ட் போடக்கூடாதுன்றாங்க, பட்டன்லாம் பிச்சு விட்டுறாங்க, மால் வாசலில் இருக்க செக்யூரிட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் வருவோம். பட் முதல்ல நான் இவரை பாராட்ட விரும்புகிறேன். ஏன்னா இந்த வயசில் கூட நீட் எக்ஸாம் எழுதி நான் டாக்டர் ஆகியே ஆவேன்னு வந்திருக்கீங்க. நான் எழுத வரல, என் பையன் தான் எழுத வந்திருக்கேன். அப்போ உங்கள் பையன் வந்திருக்காங்களா? எக்ஸாம் எழுத வந்து அவன் வர மாட்டானா? கேட்குற கேள்வி பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி இல்லையே. எந்த சேனல் நீங்கள்? சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு சேனலா என்ன? இல்லை அதான் எங்கள் பேர். சார் உங்கள் பையனை கூப்பிடுங்க. கண்டிப்பாக கூப்பிட்றோம் தம்பி. கேமராலாம் வர வச்சுருக்கீங்க. சன் இன்சைட் கமான். இங்கிலீஷ் எப்படி நல்லா இருந்துச்சுல்ல? சொல்லுங்க டி, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இது கேள்விலாம் கேட்குறாங்க. சார் இப்போ வந்து உங்கள் அப்பாட்ட பேசணும். நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடந்தது. சார் அதாவது எக்ஸாம் வந்தேன் சார். வரும்போது வந்து சட்டெல்லாம் முழுக்கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்திட்டாங்க சார். அரக்கை தானே போட்டிருக்கீங்க? வரும்போது முழுக்கையாக இருந்துச்சா, இப்போதான் அரக்கையே. ஆமாப்பா, 1500 சட்டை ஃபுல்லாக ஆசைப்படி கிடைச்சுன்னு பிறந்த நாளுக்கு வாங்கி இப்போ உனக்கு அதான் பிரச்சனை. டேய் பதில் சொல்லுங்கள் முதல்ல, இதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா டக்கின் பண்ணோம். டக் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட்டன்லாம் ரொம்ப பெருசாக வச்சிருக்கீங்க, டெய்லர்ட்ட சொல்லி வேறு பட்டன் மாற்றுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் ஷூ போடக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆச்சு. நான் நிறைய விஷயங்கள் கண்ணு முடிச்சு படித்தேன், விடிய படித்தேன். அப்பா கூட தெரியும், விடிய காப்பிலாம் வச்சு கொடுப்பாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சது மறந்துருச்சு சார். எக்ஸாம் எழுத முடியல, ஒரு டென்ஷன். நீங்கள் சொல்லுங்கள், டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சு. இல்லைன்னா என் பிள்ளை கண்டிப்பாக பாஸ் ஆகி ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருப்பான். ஸ்டேட் ஃபஸ்ட்டா? ஆமாம், டாக்டருக்கான எக்ஸாம் ரெடி. டாக்டரில் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வருவான். சரி ஓகே சார், பையனை கூப்பிட்டு போங்க சார். கண்டிப்பாக. நன்றி. என்னைக்கு வரும் இது? இல்லை வரும் வந்துருமா? எனக்கு லிங்க் மட்டும் அனுப்பி விட்டுருங்க வாட்ஸ்அப்பில். இல்லை கிளம்புங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. அம்புட்டு பாசம் நிறைந்த அந்த சீரியல் அப்பா பையனை தொடர்ந்து இங்கே ஒருத்தர் சோலவா பரபரப்பாக வந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வெரி சாரி டு டிஸ்டர்ப் யூ, நீங்கள் ஏன் நீட் எக்ஸாம் எழுதாமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? எங்கேன்னு எக்ஸாம்பிள் விட்டாங்க. ஏன் என்னாச்சு? முழுக்கை சட்டை போட்டிருந்தேன்னா வெட்டிட்டு இருந்தால் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க. விட்டுட்டு போனீங்களா? போனே. இதை கழட்டினா தான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க. கட்டிட்டு போனீங்களா? போனே. இதையும் கழட்டிட்டு போனதான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க. காப்பை கட்டிட்டு போனீங்களா? போனே. இதையும் கழட்டிட்டு போனதான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க. கட்டிட்டு போனீங்களா? போனங்க. நீங்கள் ஆன் டைமுக்கு வரல, நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது சொல்லிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி அதெல்லாம் சரி, கையில் என்ன ஷாப்பிங் பேக்? என்னையா ஒரே லேடிஸ் ஐட்டமாக இருக்குது. ஹேர் பின்னு, பிரேஸ்லெட்டு, ஆட துப்பட்டா வரைக்கும் வச்சுருக்கேன். இதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் ஏன் ஆளுது. அதுவும் எக்ஸாம் எழுதுவது இருக்கு. மறுபடியும் கேட்குறேன், ஏன் இங்கே இருக்குது? என்னை கழட்ட சொன்னாங்கல்ல, ஆமாம். அதே மாதிரி அங்கேயும் ஒன்று கழட்டிட்டு இருக்காங்க. நான் இதை வச்சுட்டு 2ஆம் ரவுண்டு போகணும். அதெல்லாம் மீதியில் எடுக்கிறதுக்கு, மீதியில் கிளாஸ்க்கு வெளியே இருக்குது. ப்ளீஸ் கேரி ஆன். இந்த நேரத்தில் நம்ம சொல்ல மாட்டோம் டிவி சார்பாக சில விஷயங்களை சொல்லியே தீரணும். இந்த மாதிரி ஒரு பரபரப்பான நிலவரம் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் சென்டர்ஸில் நிலவி கொண்டு இருக்கும்போது கண்ணூரில் நம்மளோட செய்தி தொடர்பாளர் இருக்கார். திடுக்கிடும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்கார். அவர்கிட்ட தான் தொடர்ந்து விசாரிக்க போகிறோம். கண்ணூரில் என்ன நடந்தது? மிஸ்டர் கண்ணபிரான். மாதேவி சொல்லுங்க. ரொம்ப டிலே விடாதீங்க, தெரியும் நம்ம ஒரே சொல்லியதாக தாங்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லுங்கள். ஆமாம் மாதவன், இங்கேயும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பரபரப்பான சூழ்நிலையை உங்களால் காண முடியுது. இங்கே ஆளுங்க இல்லாதனால எங்களால் ஓட வைக்க முடியல. பட் இங்கேயும் பரபரப்பான சூழ்நிலை தான் இருக்குது. அங்கே பெண்களோட துப்பட்டா அணியக்கூடாது, கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே சில பெண்களுக்கு அவங்களோட உள்ளாடையே கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. ரியலி கண்ணபிரான், யூ மீன் இன்னவேர்ஸ்? அதுதான் இங்கே பரபரப்பாகவும் இதாகவும் பேசப்படுது மாதவன். பெற்றோர்கள்ட்ட பேசுனீங்களா கண்ணபிரான்? ஏதாவது? ஆமாம் மாதவன் சொல்கிறாங்க. இங்கே மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, நம்ம சொல்ல மாட்டோம் டிவி. ஒரு சரியான கருத்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த பரபரப்பான சூழலில் கூட நல்ல விஷயங்கள் தென்படுதா கண்ணபிரான்? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? உத்து பாருங்க தெரியும். இங்கே பார்த்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்குது மாதவன். அதாவது அரக்கை சட்டை தான் அணியணும் அப்படின்னோன்னா எல்லாரும் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்கிற சுற்றுப்பகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது இங்கே வசிக்கிற மக்கள், அவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு அரக்கை சட்டையை கொடுத்து பரீட்சை எழுத அனுப்புகிறாங்க மாதவன். மாணவர்கள் பரீட்சை எழுத சுற்றி இருக்க வீடுகள்லேருந்து மக்கள் வந்து உடைகள் கொடுக்குறாங்க. ஆமாம் மாதவன், அவங்க பரீட்சை எழுதிட்டு வர்றதுக்காக இவங்க வீட்டிலேருந்து அரக்கை சட்டைகள் கொடுத்து அனுப்புறதை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அது நல்ல விஷயமாகவும். அது மட்டும் இல்லாமல் கண்ணபிரான் இங்கே ஒரே இறைச்சலாக இருக்குது. நம்ம மீண்டும் தொடர்புக்கு வருவோம். கேட்குதா? ரொம்ப நன்றி உங்களோட செய்திகளுக்கு கண்ணபிரான். நன்றி. கண்ணூரில் பக்கத்தில் எங்கே பரோட்டா கிடைக்காம சாப்பிட்டுவாங்க. ஓகே, நன்றி கண்ணபிரான், தேங்க்யூ. போனஸ் கேட்காதீங்க. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல மாட்டோம் டிவி சார்பாக சில விஷயங்களை சொல்லியே தீரணும். அந்த ராத்திரி ஃபுல்லாக காபி போட்ட அப்பா இங்கே வாங்க. தம்பிங்களா, நீங்கள் பரீட்சைக்கு அப்ளை பண்ணும்போது, அதாவது நீட் தேர்வுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்மில் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும். அதை படித்து ஐ அக்ரி கொடுத்தீங்களா?
அதான் சார் ஐ அக்ரி கொடுத்தேன் சார். நான் எப்பவும் வழக்கமாக பண்ண மாதிரி பண்ணேன் சார். இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணும்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கும், அதே மாதிரி கொடுத்தேன். ஒரு கையெழுத்து போட்டு ஒரு குத்தமாக கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், நான் எல்லாருக்கும் கேட்குறேன், கையெழுத்து போட்டு ஒரு குத்தமா? ஆக ஐ அக்ரி கொடுத்தது ஒரு குற்றமான்னு கேட்குறீங்க நீங்கள். தம்பி நீங்கள் கொடுத்தீங்களா? கொடுத்தாங்க, அப்புறம் கொடுக்காம அப்படி உள்ளே போக மாட்டேன்ருச்சு. அப்புறம் ஐயகிரி கொடுத்த அப்புறம் அடுத்த ஸ்டெப் போச்சு. அப்புறம் கொடுக்காம என்ன பண்ணுறது? அது ஐ அக்ரினா என்னது சொல்கிறேன். டேடி ஐ அக்ரினா தம்பி மைக் ஏன்ட்டு இருக்கு, சரி பரவாயில்ல. நான் சொல்லவா? ஐ அக்ரி அதாவது டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குங்க. அதில் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எக்ஸாம் உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த பெல்ட்லாம் பிரச்சனைலாம் சொன்னீங்க இல்லையா, முழு கை அரை கை, அது எல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது, அதுலேயே எல்லாம் இருக்குது. இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும், இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வரக்கூடாது, இதெல்லாம் இருந்தால் தான் உள்ளே வர முடியும், இந்த டைமுக்கு உள்ளே வந்தால் தான் உள்ளே விடுவோம், இந்த மாதிரி அனைத்தும் அதில் இருக்குது. போட்டுரு தம்பி, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமா? தெரிஞ்சு ஐ அக்ரி கொடுத்துருக்கணும். எங்கே அப்போ தப்பு பூரா இவன் மேலே தானே? இல்லம்பியா நீ உன்னையெல்லாம் நான் படிச்சு எப்படி நீ வெளில பார்த்துக்கல, கேமராமேனே அசிங்கப்படுத்த விரும்பல, நீ வெளில வா. கேமராமேனா யாரா அசிங்கப்படுத்துறது? ஏன் கேமராமேன்டாப்பா? தம்பி இங்கே வாங்க, அவர் தான் கேட்கல. தம்பி நீங்களும் கொடுத்தீங்க இல்லையா ஐ அக்ரி? அதான் சொன்னேன்ல, அப்போ போட்டேன், அது போடாமல் உள்ளே போக மாட்டேன்ருச்சு. திருப்பி இதெல்லாம் கரெக்டாக பேசுங்க. விஷயம் என்னென்னா, அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயே இருந்துச்சு இந்த கேல்குலேட்டர்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அரைக்கை சட்டை முழுக்க. கேல்குலேட்டர் எடுக்காம அப்படி எக்ஸாம் போகிறது, அப்புறம் போட்டு பார்த்து ஆன்சர் எழுத. ஷோ நீ டாக்டர் பரீட்சைக்கு வந்திருக்க தெரியும்ல? ஏன் டாக்டர் கேல்குலேட்டர் தேவையில்லையா? அப்போ சரி ஓகே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுக்கணும், கையெழுத்து போகணும். சரிங்களா? சரி. போயிட்டான். அடுத்த தடவை போயிட்டாங்க. தேங்க்ஸ். ஃபைனலி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கருத்து செக்மெண்ட் என்னன்னா, எப்படி நம்ம பக்கம் இருக்க தவறுகள். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒழுங்காக படிக்காமல் முழுக்கை சட்டை போட்டு போனது நம்ம தப்பு, கையில் காப்பு காதில் கடுக்கன்னு போட்டு போனது நம்ம தப்பு. புரியுதுங்க இல்லையா? அந்த செயின் தோடு நம்ம தப்பு. ஏன்னா டிக்ளரேஷன் ஃபார்மில் ஏற்கனவே இருக்குது, அதை படிச்சுட்டு தானே ஐ அக்ரி கொடுத்துருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பக்கத்தில் நம்ம பண்ண தப்பு, நம்ம கவனிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி நாங்கள் மேனேஜ்மெண்ட் சைடும் சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் டைம் வரணுன்றது அந்த ஃபார்மில் இருக்குது, ரூல்ஸில் இருக்குது, கரெக்டு தாங்க. இருந்தாலும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதோ ஒரு காரணத்தினால லேட்டாக வந்தாங்க அப்படின்றதுனாலேயே மாணவர்களை பரீட்சை எழுத விடாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியான விஷயம் இல்லை. பிகாஸ் வாழ்க்கை இன்வால்வ் ஆகிருக்கு. கரெக்டு தான், லேட்டாக தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அனுதாப ஓட்டுகள், அரசியல்வாதிகள்லாம் அனுதாப ஓட்டுகள் அப்படியே அள்ளி தெளிக்கிறோம், எல்லா எலெக்ஷன்லையும் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மாணவர்களுக்கும் அதை போட்டு விட்டு பரீட்சை எழுத விட்டுருக்கலாம். அது ஃபஸ்ட்டு. 2வது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், வாட் இட் இஸ். பல பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டாக போடுறாங்க, மீமாக போடுறாங்க, ஸ்டேட்டஸாக போடுறாங்க, ட்விட்டரில் ட்வீட்டாக போடுறாங்க. சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான்ப்பா இது உதவுமே, அவங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு தான் அது கரெக்ட். ஸ்டேட் போர்டு படித்த பசங்கள்லாம் மனசை ஏற்றுக்க மாட்டிங்களா? அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டிங்களா? அவங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் இது இருக்காதா அப்படின்ற மாதிரி ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நல்ல டாக்டர்களை மாநிலங்கள் பெறும். ஓகேங்களா? இது மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்ல, பேரே சொல்ல மாட்டோம். டிவி தானே, நாங்கள் எதாவது சொல்லியிருக்கோம், சொல்லவே மாட்டோம் எதுவுமே. ஓகே, நன்றியை தவிர எதுவும் சொல்ல மாட்டோம். நன்றி.